எல்லா கஷ்டங்களும் ஒன்றாக வந்து சேரும்போது தாங்க முடியாமல் தத்தளிக்கிறாய். எனக்கு உதவுவார் யாரும் இல்லை. என் மீது உங்கள் நினைவை வையுங்கள். தாமதிக்காமல் உதவுங்கள் என கெஞ்சுகிறாய். எதுவரை கெட்டவர்களும் நியாயத்தை புரட்டி போடுகிறவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று கேட்கிறாய். உன்னுடைய அனாதரவான நிலையை நான் கண்டு உன் மீது இரக்கம் கொண்டிருக்கிறேன். உன்னால் ஒன்றும் செய்துவிட முடியாது என நினைத்து அவர்கள் உன்னுடையதை வலுவில் பறித்து கொண்டதையும் பார்த்திருக்கிறேன். அவர்களின் வாய்களிலிருந்து வரும் ஏளன பேச்சையும் கேட்டிருக்கிறேன். என்னிடத்தில் இதை பற்றி முறையிட்ட முறையீடுகளும் செய்த பூஜைகளும் என்னை வந்து அடைந்ததா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு ஏற்பட்டதால் தைரியத்தை இழந்தாய். உள்ளுக்குள் குமருகிறாய், கதறுகிறாய். உனது குமுறலை கவனித்து உனக்கு உதவி செய்யவே உன்னுடன் இருக்கின்ற நான் உன்னை கைவிடுவேனா? யாரை நம்பினாயோ அவர்கள் ஏமாற்றினர். துரோகம் செய்து உன்னை வீழ்த்தினார்கள். உன்னை ஏமாற்றி பறித்து கொண்டு இவை தங்கள் திறமையால் செய்தவை என பெருமை கொள்வோர் மீது கோபம் கொண்டிருக்கிறேன். கெட்டவர்கள் ஒன்று கூடி நல்லவர்களை நசுகுவதை நான் பொறுத்து கொண்டிருப்பேன் என நினைக்கின்றாயா? இப்போது நேரமும் காலமும் அவர்களுக்கு சாதகமாக இருப்பதால் அவர்கள் நினைத்தது நடப்பது போலவும் அவர்களின் கை ஓங்கியது போலவும் இருக்கிறது. கொஞ்சம் பொறுத்துக்கொள். உனக்காக துரிதமாக எழும்பி வேலை செய்வேன். தீயவர்கள் கட்டிய மனக்கோட்டையை இடிப்பேன். அரண்களை தகர்ப்பேன். உனது சார்பாக போராடி உனக்கு தேவையானதை பெற்றுத்தருவேன். அவர்கள் வேர் பிடுங்கப்பட்ட களைச்செடிகள் போல உலர்ந்து காய்ந்து இல்லாமல் போகின்ற நாட்களை நெருங்குகிறார்கள். அதுவரை நீ அமைதியாக காத்திரு. நான் துணை செய்து உன்னை தாங்கி பிடிக்கிறேன். உனது கோபத்தில் இருக்கும் நியாயத்தை நன்கறிவேன். என்றாலும் என் பக்தராக இருந்து கொண்டு உனக்கு துரோகம் செய்தவர்களை நீயே தண்டிக்க நினைப்பது சரியானதல்ல. பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடு. கோபத்தை விடு. தீங்கு செய்யும் அளவுக்கு மோசமான எதிர்ச்செயல்களில் ஈடுபடாதே. அவர்களின் ஆணி வேர்களையும் அறித்தெறிந்து விட்டேன். கவலை கொள்ளாதே.